யாருக்காக மாளிகை காதல் ஓவியம் கலந்த மாளிகை யாருக்காக யாருக்காக 1050 ஒண்ணுமே பண்ண முடியாது சரிடா எனக்கு என்று யாரு கவனிக்கிறேன் முதல்ல பிள்ளை கட்ட வந்தது நானு எதுவும் பண்ண மாட்டியா பாருடா வண்டி நீதான் ஓட்டணும் ஐயோ இன்ஜின் சீஸ் ஆகி போச்சம்மா அடி மான अच्छा கூப்பிட்டியா சூட்டை கீச்சு எத்தனையோ பேர் வச்சுட்டான் நீ என்ன பையன் சொல்லு பாப்போம் ஆமா ஒண்ணே பண்றா யாரு நாட்டு மகாராணிதா ராணி மகாராணி அது நல்லாவா சூரியனா கண்ணு தெரியல அப்புறம் மேல ஆயா வடை சொல்றாங்களா அது பக்கத்துல புளியாங்கொட்டை பொரியல் வைக்கிறாங்க மேலப்பா மாங்கொட்டை ரசம் மேலப்பா மணப்பையம் பாயாசம் பணத்தை வாங்கிட்டு அப்புறம் மாமா வேலை கொடுத்தான் நானும் அம்மா நேரம் தான் போயிட்டு வெட்டு போச்சு இன்னும் அப்புறம் வேலை பார்த்து நடப்பேன் எவ்வளோ குத்தி அனுப்புறோம் பாரு ஏமாளோகம் என் பணம் வராத நன்றி கேட்ட பையா இந்த கையாலையும் இந்த வாயாலையும் எப்படிலாம் நான் சம்பாதிப்பேன் செஞ்ச வாயால ரொம்ப இப்படின்னு செய்யல எத்தனை ஊர்ல 300 ராத்திரி எப்ப சொல்லு உடனிருந்தே கொல்லுமா வியாதி அந்த மாதிரி என் கூட இருந்தே குடி பச்சுட்டு இருந்தாலும் நல்லது பேசுறோம் பத்தியா இருந்தாலும் மக்களே யாருடா தவறு செய்யணும் தண்டனை ஆக வேண்டும் எவ்வளவு பாவம் அந்த கையால ஒரு நாடு ஒண்ணுமே தெரியல இருந்தாலும் பெண்களாக பிறந்து விட்டால் என்ன பிறந்து வாழவே ஆமா உள்ள சக்கா தேரு அவளை மாதிரி பிறந்து பெண்ணாக அவளை மாதிரி வாழணும் என்ன மாதிரி அராஜகம் பண்ணா பாதிலே தான் போகணும் அதனால நான் போயிட்டு போயிட்டு வா போடா என்னாலும் நம்மை விட்டு போகாத எது அதோ எதை மனம் நினைக்கும்
போகாத வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டு புறணும் தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும் ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும் எங்களா தாயே உயிர் சுமந்தாயே எங்களா தாயே உயிர் சுமந்தாயே எங்களா தாயே உயிர் சுமந்தாயே கண்களிலே முத்து தாரும் காதோடு அன்னை பாடும் பாடும் வெள்ளை நிலா இரண்டாம் வெள்ளை நிலா லலலா அலைவோல அம்மா விளையாடும் நீ சுகம் நூறாகும் நீ இந்த மண்மீனி உள்ள மாட்டோடி வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா ஐயா இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஐயா இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நாட்டை ஆள வேண்டியதான் இரு கண்களும் இல்லாமல் அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே ஐயா உள்ள இருக்கிற பலாசோடைய சாப்பிட்டு போட்டு போயிட்டு தங்க பைத்தியமாவே மாறிட்டாங்க. உண்மைத்தான் ஐயா ஐயோ பாவம். ஐயா ஐயா சத்தியவதி நாட்டில அழகான குழந்தைகளாக பிறந்த நீங்கள் அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து உடன் பிறந்த அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தார். ஓட்டோட்டமா ஓடி வந்த ஐயா பாசத்தோடு ஓடி வந்த உனக்கு ஆமா ஐயா இரு பார்வையும் அழித்து விட்டார்களே ஐயா. இதுதான் அந்த பாசம் தந்த பரிசு ஐயா இதுதான் அந்த பாசம் தந்த பரிசு ஐயா எல்லாம் தாய் தந்தையாக இருந்து இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய உன் அண்ணன் என்ன முரளி என்ன சதிகார கூட்டங்கள் குத்தி கொலை செய்து ஐயோ அடா அடா அண்ணா அன்பே பலமுறை எடுத்து கூறினேனே அவன் நல்லவ கிடையாது அண்ணா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் அண்ணா என்று கூறினேனே என் வார்த்தையை கேட்கவில்லையே அந்த சதிகாரி என் அண்ணனை கொண்டு விட்டாரா ஐயா, எனக்கு கண்ணுடி தெரிய வேண்டும் ஐயா என் தங்க பைத்தியமாக அழுதாலே அது காரணம் என்னன்னே தெரியல ஐயா ஐயா இரு பார்வையும் தெரியாத நீங்கள் உண்மைத்தான ஐயா குடிப்பதற்காக தண்ணீர் கட்டி தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக அழுகிறாளே தங்கச்சியை கெடுத்து பைத்தியமாக அட பாவி அட பாவி அட பாவி என் தங்கை கிடைச்சிட்டா அதை வாங்கி வச்சு போதாதம்மா அப்புறம் போட்டு அப்ப கொடு அப்ப நீ கொடு என் தங்கை கிடைச்சவன் யாரு என் தங்கை கிடைச்சவன் யாரு என் தங்கை அட பாவிகளா இந்த யோகி பாபத்தை வாழ வழியில்லாமல் வடநாட்டிலே பிறந்த நான் கையை விட்டு பேசண்டா வடநாட்டிலே பிறந்த நான் வாழ வழியில்லாமல் ஓடி வந்தேன் ஐயா உடைய தந்தை நான் தான் ஐயா அட பாவி கெடுத்த உடைய தந்தையை நானே திருமணம் என்னடா இது இன்னும் எப்படி சொல்றான் பாரு என் தங்கச்சி எடுத்த விஷயத்தை அடா துரோகி என் தங்கச்சி யாரு ஒரு நாட்டு இளவரசிடா அவ பச்சை மண்ணடா அவருடைய வாழ்க்கை சீரழித்து விடா பட்டு பாவி எப்படியோ என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தா அதுவே எனக்கு போதுமானது ஐயா ஐயா வாங்க ஐயா மனசு கிடக்காத வா எனக்கு கண்ணு தெரியணும் என் தங்கச்சி பைத்து தெரியணும் ஏதாவது மார்க் இருந்தா சொல்லியா ஏதாவது மார்க் இருந்தா சொல்லியா ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா உங்களுக்கு இரு பார்வையும் தெரிய வேண்டும் வர வேண்டும் ஐயா வைத்தியமாக இருக்கக்கூடியவன் என் தங்கச்சி குணமாக வேண்டும் ஐயா வெங்கையம்
என்ன சாமினா அருள்மிகு பரமாத்தம்மனை வணங்கினார். அப்பா தாயே தாயே உடம்பு ஒரு கிளிக்குது சாமி சொன்னா ஒரு கிளிக்கும் ஒரு கிளிக்காது